ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இயக்குனர் பா விஜய் அவர்களோட இயக்கத்துல ஜீவா, அர்ஜுன், ராஷிகண்ணா, ராதா ரவி இவங்களோட நடிப்புல இன்னைக்கு திரையரங்குல வெளியாக இருக்க படம் தான் அகத்தியா அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட கதை அப்படின்னா, படத்தோட நம்ம ஹீரோ ஒரு சினிமா ஷூட்டிங்காக ஒரு வீடியோ எடுக்கிறாரு. அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோ ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுது. கொஞ்சம் படங்களை அதுல லாஸ் ஆயிடுறாரு. ஒரு வழி இல்லாம எடுத்த அந்த வீட்டை ஸ்கேரி ஹவுஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பொழுதுபோக்கு தான் மாத்தி கொஞ்சம் பணங்களை சம்பாதிச்சுட்டு வராரு. அந்த வீடு ஒரு 1940 ஆண்டுகள்ல வாழ்ந்த ஒரு கொடூரமான ஒரு வெள்ளைக்காரனோட, ஒரு பிரெஞ்சு காரனோட ஒரு வீடு அப்படின்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள இன்னும் பலவிதமான அமானுஷ்யங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் இப்ப இவர் இருக்காரு. அந்த அமானுஷ்யமான விஷயங்களை உணர ஆரம்பிக்கிறாரு ராஷிகண்ணாவும் ஜீவா அவர்களும். ஒரு கட்டத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு சித்த மருத்துவரை கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சித்த மருத்துவர் அர்ஜுன். ஸோ அந்த சித்த மருத்துவர் போன் கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மருந்தை அவர் கண்டுபிடிச்சு வெளியில சொல்றதுக்கு முன்னாடி அவரை கொன்னுட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜீவாவோட அம்மாவுக்கு அதே போன் கேன்சர். அந்த மருந்து கிடைச்சா அவங்க அம்மாவை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஜீவா. உள்ள இருக்க அந்த வெள்ளைக்கார பேய் என்ன பண்றான், வெளியில இவனை அடிச்சு விரட்டிடுறாரு ஜீவாவை. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய கதை. அவங்க அம்மாவை காப்பாத்தினாரா, அவர் எடுத்த அந்த மிஸ்டரி ஹவுஸுக்குள்ள அவர் எந்த அளவுக்கு போராடி அவங்க அம்மாவை மீட்டெடுத்து அவரையும் அவர் காப்பாத்திக்கிறாரு அப்படிங்கறத ஒரு ஃபேண்டசி ஹாரர் அண்ட் காமெடி கேட்டகரியில சொல்ற படம் தான் இந்த அகத்தியா அப்படிங்கிற. அகத்தியா ஜீவாவோட நேம், அதனால அந்த படத்தை அதுக்கு வச்சிருக்காங்க. இப்போ பா விஜய் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ஹீரோவா நடிச்சவர், பல வருஷங்களுக்கு அப்புறம் டைரக்டரா திரும்பவும் வர்றாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஜீவா படத்துக்கு ஹீரோ அப்படின்னு இல்லாம கதைக்கு ஹீரோ இவர் தான் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஓவர் பில்டப் இல்லாம படங்கள்ல பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாம அவருக்கு என்ன தேவையோ அவருக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளை பக்குவமா அண்ட் கணுக்கச்சிதமா நடத்தி கொடுத்திருக்காரு. அண்ட் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அவருக்கு மட்டும்தான் படத்துல ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் அப்படின்னு வச்சுட்டு அவருக்கு வைக்காம இருக்க முடியுமா, அதுக்காக அந்த ஒரு ஃபைட் டைம் வச்சிருப்பாங்க. ஸோ அவரை ஆரம்பத்துல நமக்கு காமிக்கும் போது அவர் வில்லனா ஹீரோவா அப்படிங்கிற ஒரு மிக டவுட்டோட நம்ம படத்தை பார்க்க வச்சிருப்போம். அது ரொம்ப சுவாரஸ்யம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 hours, ஐ மீன் எஸ் 1 மணி நேரம் 15 நிமிஷம் அவ்வளவு விறுவிறுப்பா, எங்க ஒரு இடத்துலயும் தொய்வுகள் இல்லாம என்கேஜிங்கா சீட்டோட எட்ஜ் ஆஃப் நுனியில நம்மள உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்காரு டைரக்டர் பா விஜய். செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே டேர்ன் ஆஃப் ஆகி இந்த படம் ஒரு அம்மா பையனுக்கு உண்டான பாச போராட்ட கேட்டகரியா மாறும் பொழுதுதான் அந்த இடத்துல நமக்கு பல இடங்கள்ல தொய்வுகளும் போர்களும் எடுக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த விறுவிறுப்பும் வேகமும் சுவாரஸ்யமும் 2ஆம் பாகத்துல இல்லாம போனது எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்துச்சு. உண்மையிலே அர்ஜுன் யாரு, எதுக்காக அங்க வந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நமக்கு ரிவீல் பண்ண யாரு கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் இருந்தது. சுதந்திர போராளி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை காட்டும் போது டெஃபினட்டா தெரியும் அது யாரு அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் படத்தோட பெருசா ஹைஃபை ஏற்படுத்தலை அப்படின்றதான் உண்மை. படம் 2 கேட்டகரியா இருக்கும். 1940, 2025 இந்த 2 கேட்டகரியும். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல பார்க்க செட் ஒர்க். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஆன காட்சி செட் ஒர்க் பயங்கரமா பிரம்மாண்டமா போட்டிருப்பாங்க செட் ஒர்க். அண்ட் அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு சிஜியில ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு 7 minutes 10 minutes. அந்த ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி சிஜி ஒர்க்ல பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா அது பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நல்ல ப்ரொடியூசர் இருக்காங்க, நல்ல வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரும் சேர்ந்து. ஸோ இன்னும் பெட்டரான சிஜியை யூஸ் பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபேண்டசி படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு முக்கியமான பேக் போனா இருக்கிறது சிஜி அண்ட் கிராபிக்ஸ். இது இங்க மிஸ் ஆச்சு, அதனால படமும் இங்கே ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்றத அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த சுவாரஸ்யத்தை செகண்ட் ஹாஃப்ல கொடுக்காததும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காத தொய்வு செகண்ட் ஹாஃப்ல இருந்ததும், சிஜி வர்க்கும் சரியா இல்லாதது அப்படின்றபடியே படத்துல பெரிய குறைகளா இது பார்க்கப்படும். படத்துல அடல்ட் கண்டென்ட், ஆரரபுளான காட்சிகள் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் எந்த அளவுக்கு இந்த படத்தை நம்மளால ரொம்ப சுவாரஸ்யமா ரசிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபேண்டசியான ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜர்னர் கேட்டகரி உள்ள ஒரு ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பெரிய விதமா எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்றலாம் தாண்டி இந்த படத்துல சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சித்த மருத்துவம் நம்ம நாட்டுல ஒரு தலை சிறந்த மருத்துவம். இப்ப இருக்கிற ஆங்கில மருத்துவத்துக்கு ஈக்குவல் கூட வர முடியாத அளவுக்கு சித்த மருத்துவம். ஸோ சித்த மருத்துவம், தமிழர்களோட பண்பாடு, தமிழர்கள் எப்படி அந்த காலத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நறுக்குன்னு மண்டையில அடிச்சு சொன்ன விதம் நல்லா இருந்தாலும் அதை திரையில சொன்ன விதம் கொஞ்சம்
தொய்வா இருந்ததுதான் பெரிய மைனஸா அந்த படத்துல நான் பார்க்கப்பட்டதான மெயின் காரணமா இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து திரையரங்குகள்ல இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. 2 மணி நேரம் 16 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் வந்து உங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்குமே இந்த படம் ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குமே தவிர இது நல்லா இருக்கு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இந்த படம் இல்லை அப்படின்றது வருத்தமான விஷயம். நல்ல கண்டென்ட்டும் நல்ல இதுவும் கிடைச்சு அதை இன்னும் பெட்டரா எடுக்காம எங்கேயோ ஒரு இடத்துல அந்த படம் மிஸ் ஆனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றதாவது. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல இருக்கு. நீங்க உங்க குடும்பத்தோட நீங்க தாராளமா பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த நாள் ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பை பை.